ஓயில் இயற்கை விவசாயிகளின் நேரடி விற்பனை அங்காடி. Healthy food, healthy living. Download today from Google Play Store. OIR online app, trusted by more than 10,000 families. விஜய டார்கெட் பண்ணி உங்ககிட்ட இருக்க பண பலத்தில், மீடியா பலத்தில், அதிகார பலத்தில் விஜயை இழிவுபடுத்துறது, கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது, நக்கல் பண்ணுறதுலாம் வந்து உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற சூனியம், சொந்த செலவில் வச்சுக்கிற சூனியம் நான் பார்க்குறேன். ரொம்ப நேரம் ஏன் பேசுகிறேன்னு கேட்குறத விட ஏன் கம்மியாக பேசுகிறேன்னு கேட்குறது ஒன்றும் பெரிய குத்தம் கிடையாது. ரொம்ப கம்மியாக, இன்னும் கொஞ்சம் நேரம் இவன் பேச மாட்டானான்னு போது நிறுத்திடுறான் பாருங்கள், அவன் தான் வெற்றியாளன். எப்போ முடிப்பான் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் நீ தோல்வியை தழுவுற. எப்போ தாண்டா முடிப்பான் இவன், எப்போ எப்படா மூடு இவனுக்குன்னு பார்க்குறாங்கல்ல, அப்போ தான் நீ வந்து தோல்வியை தழுவுறன்னு அர்த்தம். உடனே என்ன சொல்லாதீங்க. விஜய் வில் பி a disruptor, he cannot be a victor தானே நான் அடிக்கடி சொல்கிறேன். அவர் டிஸ்ரப்ட் பண்ணுவார் வழி, அவர் ஜெயிச்சு ஒன்றும் ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாது. 26 விஜயோட ஆட்சி அமைப்பது நம்மலாம் அறவே சாத்தியமற்றது. ஆனால் திமுக வெற்றியை அவர் கூடிய வரைக்கும் தடுப்பார், அவங்களுக்கு நல்ல சவாலாக உருவெடுப்பார். இதை தான் நம்ம சொல்கிறோம். அந்த விஜயை பார்த்து திமுக ஏன் இவ்வளோ பயம்? பர்சனல் விஜயை பற்றி நீ போவாத. அந்த அளவுகோல் வச்சுன்னா உன்னை எவனையும் விமர்சிக்க முடியாது. முதல்ல மோடியை எவ்வளோ விமர்சிக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? அவன் ஆர்எஸ்எஸ்ஸாகவே இருக்கட்டும், அவன் கேட்குற கேள்வி பதில் சொல்லிட்டு போயேன், அதுக்கு துப்பு இல்லைல்ல. ஆர்எஸ்எஸ்ஸாகவே இருக்கட்டும், அவன் கேட்குறான்ல 4 கேள்வி, அதுக்கு பதில் சொல்ல. நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா எதுக்கு அது எடுபட போகுது? ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நடத்தப்பட்ட அந்த கண்டன ஆர்ப்பாட்டம், 25 லாக்அப் டெத்துகளுக்கான அந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அப்படின்றது பெரிய பேசுபொருளை ஏற்படுத்தியிருந்தது தமிழகத்தில். என்ன காரணம் அப்படின்னா, முதல் காரணம் அது விஜய் இறங்கிய முதல் போராட்ட களம் அப்படின்றது. இன்னொன்று வந்து 20 நிமிடத்திலே அந்த ஆர்ப்பாட்டத்தை முடிச்சிட்டாங்க அப்படின்றது 2வது காரணம். 3வது காரணம், ஒரு கட்சியினுடைய தலைவர் வெறும் 3 நிமிடம் தான் பேசியிருக்கிறார் அப்படின்றது 3 காரணங்கள். இதற்கு பிறகு நடந்த சம்பவங்களை நான் அடுத்தடுத்து கேட்குறேன். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இந்த முதல் போராட்ட களம் விஜய் அவர்களுக்கு வெற்றியா தோல்வியா அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்குது. வெற்றி தான். எவ்வளோ நிமிஷம் பேசுனாங்கன்றது முக்கியம் இல்லைங்க, என்ன பேசுனாங்கன்றது முக்கியம். நீங்கள் வந்து பிரசங்கம் பண்ணுற மாதிரி, கதா காலட்சேபம் பண்ணுற மாதிரி 3 மணி நேரம் பேசி உப்பு சப்பு இல்லாமல், சாராம்சம் இல்லாமல் போகிறதுக்கு 3 நிமிஷம் பேசினாலும் போதும். 3/4 அடி தான் திருக்குறள். 10,000 வார்த்தையில் எழுதுகிற புத்தகத்தை விட அது வந்து யானை லத்தி மாதிரி எழுதுகிறாங்கல்ல நிறைய பேர் இன்றைக்கி. அதை விட அதில் அந்த திருக்குறள் இல்லாதது எதுவுமே கிடையாது. உடனே நீ திருக்குறளையும் திருவள்ளுவரையும் விஜயும் ஒப்பிடுறியான்னு 100 பேர் எழுதுவான். நீங்கள் வந்து திருக்குறள் பற்றி சொல்லாதீங்க, ஏன்னா திருக்குறளை வந்து ஒரு தவறாக ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாருன்னு சொல்லி ரொம்ப கோபம். அந்த பிரச்சனை வேற ஓடுது. இன்மை புகுத்தி விடும்ன்றதுக்கு இளமை புகுத்தி விடும்னு முதலமைச்சர் தெரியாமல் பேசிட்டாரு. இல்லை, நான் அதுக்குள்ளே போக விரும்பல. தயவு செஞ்சு என்ன அந்த பிரச்சனைக்குள்ளே இழுக்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே என் கிரைம் ரேட் ஏறிக்கிட்டே போகுது, எனக்கு அது நல்லா தெரியும். நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. வாய் தவறி வரக்கூடிய வார்த்தைகள் அதெல்லாம் வச்சு நான் யாரையும் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா சார், விஜய் அவர்களுக்கு வந்து இந்த லாக்அப் டெத் பற்றி ஒரு புரிதலே முதல்ல கிடையாது. ஏன்னா சாத்தான்குளம் வந்து ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் தான், அவர் ஜெபராஜ்னு சொல்லிட்டாரு. அப்போனா அவருக்கு அந்த தகுதியே கிடையாது. எவ்வளோ பெரிய தப்பு அது. ஆமாம், அதான் இதுதான். அதாவது வந்து நோக்கம் தாங்க முக்கியம். 3 நிமிஷம் ஒரு மனுஷன் பேசுகிறானா, 30 நிமிஷம் பேசுகிறானா, 300 மணி நேரம் பேசுகிறானான்றதில்ல. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. பாதிக்கப்பட்ட குடும்பங்களை அவர் கொண்டு வந்து மேடையில் ஏற்றுறார். இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கத்தோட மு.க. ஸ்டாலின் ஆட்சியோட மிகப்பெரிய சவால் நான் பார்ப்பது, மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நம்பர் 1 சவால் தமிழக காவல்துறையின் செயல்பாடுகள். ஒருவேளை மு.க. ஸ்டாலின் அவர்கள் 26 தோற்கடிக்கப்பட்டு ஆட்சியை இழந்து வீட்டுக்கு அனுப்பப்பட்டால் நான் உறுதியாக சொல்வேன், அதுக்கு பிரதான காரணமாக, மிக முக்கியமான காரணமாக அல்லது முக்கியமான காரணங்களில் ஒன்றாக தமிழக காவல்துறையின் செயல்பாடுகள் இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டில் காவல்துறை இல்லை. அவர்தான் இத்தனைக்கும் காவல்துறைக்கு மந்திரி. இதை வந்து இடித்துரைத்து பேசுவதற்கு ஊடகங்களும் இல்லை. எதிர்க்கட்சிகள் பேச வேண்டிய அளவுக்கு எடப்பாடியோ அல்லது பிஜேபியோ அன்புமணியோ பேசுகிறதுக்கு அவங்களால முடியல, பேசினாலும் எடுப்படலை. இதில் புதிதாக வரக்கூடிய ஒரு பிளேயர் பேசினார்னா எப்பயுமே அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். அதுதான் விஜய் அவர்கள் இன்றைக்கு பேசியிருக்கிறார். 24 கஸ்டோடியல் டெத், அந்த நம்பர்ஸை கேள்வி கேட்குறாங்க. அது வந்து போலீஸ் கஸ்டடி மட்டும் இல்லை, ஜுடிஷியல் கஸ்டடியில் நீதிமன்ற காவலில் சாவதும் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் தான். ஏன்னா பிரிசன்ஸ் வந்து மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருப்பது. இந்த நம்பர்ஸை கொஸ்டின் கேட்குறது முட்டாள்தனமானது. உடனே என்சிஆர்பி ஃபிகரு, திருமாவளவன் பார்லிமெண்ட்டில் கேட்டது, இதெல்லாம் கொண்டு வந்து பேசுகிறாங்க. 24ன்றது 7ன்னே வச்சுக்கோங்க, உங்கள் வாதத்துக்கே வரும்.
திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு சாவு நடந்தாலும் அது உங்களுக்கு வெக்கக்கேடு. 24 பேர் செத்துருக்காங்க, அந்த குடும்பங்கள் தெருவில் அன்றைக்கி வந்து மேடையில் ஏற்றிருக்காங்க. அது வந்து ஒரு நாவல் ஐடியா. எதிர்க்கட்சிகள் எடப்பாடி பண்ண வேண்டியதை இன்றைக்கி விஜய் பண்ணுறாரு. அதாவது இஷ்யூவை வந்து நேரடியாக எதிர்கொள்வதுன்றது. அவங்க பாதிக்கப்பட்டவங்களெல்லாம் மேடையில் ஏற்றுனாங்க, அவங்க கட்சியில் இருந்தவங்க பேசினாங்க. அவர் 3 நிமிஷம் பேசினார், கரெக்டாக சொன்னார். சிஎம் சார் நீங்கள் வந்து அவங்களுக்கும் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னாரு. ஒரு கண்ணிய குறைவான பேச்சோ தனி மனித தாக்குதலோ எதுவும் இல்லை, ஃபேக்சுவலாக தவறான தகவல்கள் எதுவுமே இல்லை, சரியான ஸ்பீச் தான் நான் அதை பார்க்குறேன். இப்படித்தான் அரசியல் இருக்கணும். 3 மணி நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு லட்டி சார்ஜ் ஸ்பீக்கர்ஸ் இருப்பாங்க, பேச ஆரம்பித்தா கூட்டம் செதறி ஓடும். அதுக்கு மத்தியில் வெறும் ரொம்ப தெளிவாக சுருங்க சொல்லி தெளிவாக புரிய வைத்தல அவர் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது, அந்த கூட்டத்தில் வந்து அந்த பேரிகேட்ஸ் இடிஞ்சதுன்னா இதெல்லாம் எல்லா கட்சியிலையும் நடக்கிறது தான். இது என்னமோ விஜய்க்கு மட்டுமே நடந்துன்னு பேசுபவர்கள் அறிவு நேர்மை இல்லாதவர்கள். அதையும் அவர் சொல்லிட்டார், நான் வந்து அதை இழப்பீடு கொடுத்துட்றேன்னு அவங்க தெளிவாக கடிதம் கொடுத்துட்டாங்க. இது வரைக்கும் எந்த கட்சியும் செய்யாத ஒரு காரியம். முதல்ல இழப்பீடெல்லாம் வந்து அவங்க வந்து நஷ்டஈடை கணக்கு பண்ணட்டும், கார்பரேஷனும் போலீஸும். அதுக்கு பிறகு வந்து கேட்டால் நான் கொடுக்குறேன்ட்டாங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. சரி, நீங்கள் இஷ்யூவை தாங்க பேசணும். நான் மறுபடியும் சொல்கிறேன் கார்த்தி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் எல்லா கவர்மெண்ட்லேயும் ப்ராப்ளம் இருக்குங்க. இந்த கவர்மெண்ட்டில் மட்டும் ப்ராப்ளம் இருக்குன்னு நம்ம சொல்லலை. இந்த கவர்மெண்ட்டில் நல்லதும் நடந்திருக்கு, கெட்டதும் நடந்திருக்கு. நம்ம வந்து ரெண்டையும் சீர்தூக்கி தான் பார்த்து பேசணும். நம்ம விமர்சிக்கும் பொழுது நல்லதை கொண்டாடுறதை விட கெட்டதை இடித்துரைப்பது தான் இந்த கவர்மெண்ட்டுக்கு நல்லது. நல்லதை பேசுகிறதுக்கும் இவங்க சாதனைகளை தொடர்ந்து பேசுகிறதுக்கும் கிளிப்புள்ள மாதிரி பேசுகிறதுக்கும் இவங்க ஒரு பெரிய பட்டாளத்தையே வச்சுருக்காங்க. சமூக வலைதளத்திலையும் தொலைக்காட்சிகளையும் இவர்களுக்காக பேசக்கூடியவர்களின் எண்ணிக்கை வந்து மிகப்பெரிய அளவில் அனுமார் வால் மாதிரி நீண்டுக்கிட்டே தான் போகுது. அது அவங்கள பற்றிலாம் நம்ம எதுவும் பேச விரும்பலை. அவங்க எதற்காக பேசுகிறாங்கன்ற அந்த ஆஸ்பெக்டுக்குள்ளேயுமே கூட நான் போக விரும்பலை. பேசுவதற்கு, உங்களை பாராட்டுறதுக்கும், உங்களுக்கு ஜால்ரா போடுறதுக்கும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்குது, ஃபைன். ஆனால் உங்களை விமர்சிப்பதற்கு ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க. அவங்க தான் உங்களுடைய உண்மையான, எழுதி வச்சுக்கோங்க, அவங்க தான் உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க தான் உங்களை காப்பாற்றுறாங்க. இடிப்பாறை இல்லை ஏமராமன்னன், கெடுப்பாறை இல்லான கெடும். 100 தடவை அந்த குரலை ஒவ்வொரு நாளும் ஆட்சியாளர்கள் நினைவில் கொள்ள வேண்டும். அன்றைக்கி வைரமுத்துவோடைய திருக்குறளுக்கான அந்த விளக்க உரை புத்தகத்தை வெளியிட்டு பேசிய முதலமைச்சர் கலைஞர் எழுதிய, அவங்க அப்பா எழுதிய குரலோவியத்தையும் நினைவில் கொள்ள வேண்டும். அது வைரமுத்தோட விளக்க உரையாக இருக்கலாம், அந்த கலைஞரோட குரலோவியமாக இருக்கலாம், பரிமேல் அழகர் உரையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் ஆட்சியாளர்கள், குறிப்பாக முதலமைச்சர் அவர்கள் நினைவில் கொள்ள வேண்டிய முதல் குரல், என்னை பொறுத்தவரையில் நான் சொல்லுவேன், இடிப்பாறை இல்லை ஏமராமன்னன், கெடுப்பாறை இல்லைனும் கெடும். அதுவும் இன்றைக்கி உங்களை சுற்றி ஜால்ரா கூட்டம் உங்கள் செவிப்பறைகளை கிழிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் பொழுது இத்தகைய விமர்சனங்கள், அதில் குறைகள் இருந்தாலும் அவங்க தான் உங்களை காப்பாற்றுறாங்க. உங்களுடைய குறைகளை அகற்றி கொள்வதற்கு அவங்களுக்கெல்லாம் உள்நோக்கம் இருக்கா இல்லையான்னு கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உள்நோக்கத்தோடையே அவங்க சொல்கிறாங்கன்னு ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கொள்வோம். அவர்கள் தான் உங்களை காப்பாற்ற வந்த ஆபத் பாண்டவர்கள் என்று நான் கருதுகிறேன். உங்களை யார் விமர்சிக்கிறாங்களோ, அதிகாரத்தில் இருக்கும் பொழுது எந்த ஒரு அரசியல் கட்சியும் முதலமைச்சரும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது, நான் மறுபடியும் சொல்கிறேன், 10 வருஷம் நீங்கள் அதிகாரத்தில் இல்லாதப்போ உங்கள் கூடயே இருந்தவங்க என்ன மாதிரி வைத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எதிராக திரும்புகிறாங்கன்னா, உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களோ இல்லையோ, உங்களுடைய உண்மையான நல விரும்பிகள் அவர்கள் தான். அந்த லிஸ்ட்டில் நான் இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். அது உங்கள் மனசாட்சியின் முடிவுக்கே நான் விட்டு விடுகிறேன். இப்போ விஜய் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை இவர்கள் ரைட் ஸ்பிரிட்டில் எடுத்துக்கணுமே ஒழிய, விஜயை டார்கெட் பண்ணி உங்ககிட்ட இருக்க பண பலத்தில், மீடியா பலத்தில், அதிகார பலத்தில் விஜயை இழிவுபடுத்துறது, கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது, நக்கல் பண்ணுறதுலாம் வந்து உங்களுக்கு நீங்களே வச்சுக்கிற சூனியம், சொந்த செலவில் வச்சுக்கிற சூனியம் நான் பார்க்குறேன். அவர் சொல்கிறதுல ஒரு 10% உண்மை, கூலிக்கு போட்டு கூட எடுப்போமே, ஒரு 10% விஜய் சொல்கிறதுல உண்மை இருந்தால் கூட அதை நீங்கள் திருத்திக்கிட்டிங்கன்னா, கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. இல்லை, ஒரு விஷயம் வந்து அவர் பண்ணுறாரு, அவர் முதல் முறையாக ஆர்ப்பாட்டத்துக்கு வர்றாரு, 20 நிமிஷம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை முடிக்கிறாரு அப்படின்றத பார்த்துக்க வேண்டியது 20 நிமிஷம் தானா அப்படின்னு நினைக்க வேண்டியது மக்களா இல்லை மற்ற கட்சிகளா? அதாவது மக்கள் அதை சரியாக எடுத்துக்கொள்வார்கள் நான் பார்க்குறேன். அதாவது விஜய் மேலே ஒரு எதிர்பார்ப்பு இருந்து இன்னும் கொஞ்சம் நேரம் அவரை பார்க்கணும், இன்னமும் அந்த சினிமாக்காரன்ற இமேஜ் அவருக்கு இருக்குது, அதுதான் அடிப்படை. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் அவர் நம்ம கூட இருக்க மாட்டாங்களான்னு வந்து பார்த்தவங்க ஏமாற்றம் அடைஞ்சு போகிறாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது காலப்போக்கில் சரியாக, அது காலப்போக்கில் சரியாகணும். இன்னும் சொல்லப்போனால் அவர் ஒரு புது ட்ரெண்டை செட் பண்ணுறாருன்னு நான் பார்க்குறேன். ஒரு 3 மணி நேரம் நின்று ஊர் தாலி அறுத்து டிராஃபிக் ஜாம் சம்மந்தம் இல்லாமல் பேசி அவன் என்ன பேசுகிறான்னு அவனுக்கும் புரியாமல் மற்றவங்களுக்கும் புரியாமல் தலையை பிச்சுக்குன்னு ஓடுற மாதிரி. இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, இது திமுக மட்டும் வந்து அவரை அட்டாக் பண்ணலை, நாம் தமிழரும் வந்து அட்டாக் இல்லைங்க. யார் அட்டாக் பண்ணாலும் நான் சொல்கிறேங்க,
எப்பொருள் யார் யார் வாய்க்கு அவங்க ஏன் வராங்கன்றது இல்லை, அது அவங்களோட உள்நோக்கம் நமக்கு புரியுது. அந்த பாலிடிக்ஸ்குள்ளே நம்ம போக வேணாம். தம்பிமார்கள் கோபித்துக் கொள்வார்கள். இஷ்யூவை பேசுவோம். அதாவது திருவாளர் பொதுஜனத்துக்கிட்ட இது எடுபடும் நான் நம்புகிறேன். ஏன்னா இதை ஒரு புது ட்ரெண்டாக அவர் தொடர்ந்து செய்யணும். பேச வேண்டிய அளவுக்கு விஷயம் இருந்தால் பேசுங்க, இல்லை 3 நிமிஷம் போதும். அதுதான் நான் திருக்குறளை சொன்னேன். 1.25 அடி போதும். அதில் சொல்லாததை எவனுமே எதுலையுமே இது வரைக்கும் சொன்னதே எனக்கு தெரியல. இவ்வளோ பெரிய யானை லத்தி மாதிரி இவ்வளோ பெரிய புக்கு எழுதினவங்க கூட எவனுமே சொன்னதே தெரியல. ஒரு குறள் போதும். 1.25 அடி தான். அது வந்து சுருங்க சொல்லி விளங்க வைத்தல்வாங்க. இன்னொன்று, அட்டென்ஷன் ஸ்பேனே மக்களுக்கு ரொம்ப கம்மி. இதை ஒரு புது ட்ரெண்டாகவே அவர் செட் பண்ணணும். ரொம்ப நேரம் ஏன் பேசுகிறேன்னு கேட்குறத விட ஏன் கம்மியாக பேசுகிறேன்னு கேட்குறது ஒன்றும் பெரிய குத்தம் கிடையாது. ரொம்ப கம்மியாக, இன்னும் கொஞ்சம் நேரம் இவன் பேச மாட்டானான்னு போது நிறுத்திடுறான் பாருங்க, அவன் தான் வெற்றியாளன். எப்போ முடிப்பான் அப்படி இருக்கு பார்த்தீங்களா, அங்கே தான் நீ தோல்வியை தழுவுற. எப்போ தாண்டா முடிப்பான் இவன், எப்போ வாய் எப்படா மூடு இவனுக்குன்னு பார்க்குறாங்கல்ல, அப்போ தான் நீ வந்து தோல்வியை தழுவுறன்னு அர்த்தம். உடனே என்ன சொல்லாதீங்க, நீ வேணா ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், நான் ஒன்றும் யாரையும் கம்பல் பண்ணல. இல்லை, இந்த ஆஸ்பெக்டில் விஜயை சொல்கிறது இருக்கலாம். ஒரு 3 நிமிஷம் தான் நான் கேட்குற 30 நிமிஷம் பேசினா மட்டும் நீ ஏற்றுக்க போறியா? அப்போ நீ திட்ட தான் போகிற. நீ எப்படி தான் திட்ட போகிற. இன்னைக்கு ஸ்டாலினை கேள்வி கேட்க புதுசாக ஒருத்தர் வந்தால் அவங்களுக்கு எரியுது. எடப்பாடியோ அண்ணாமலையோ நயினாரோ அன்புமணியோ ஏன் சீமானோ கேட்டால் கூட நீங்கள் பொறுத்துக்கிறீங்க. புதுசாக ஒருத்தர் வரும்போது கோவம் வருது. ஏன்னா மக்கள் மத்தியில் அதுக்கு ஆதரவு கூடுது. புதிய முகங்களை பார்க்கும்போது நியூ ஃபேஸஸ் மக்களுக்கு ஒரு ஆர்வம் வருது. அது எத்தனை நாளைக்கு நீடிக்கும், அடுத்த எலெக்ஷன்ல விஜய் தாங்குவாரா, அதுக்கப்புறம் கட்ட பிரச்சனை இல்லையா? அது அடுத்த கட்ட பிரச்சனை. அது அடுத்த கட்ட முடிவு பண்ண போற மக்கள் முடிவு பண்ணிட்டுங்க. ஏங்க இவ்வளவு சொல்லக்கூடிய நான் வந்து விஜய் ஜெயிச்சிருவாரு, அவர் ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பிடுவாருன்னு சொன்னேன், சொல்லவே இல்லையே. விஜய் வில் பி a disruptor, he cannot be a victor தானே நான் அடிக்கடி சொல்றேன். அவர் டிஸ்ரப்ட் பண்ணுவார் வழி, அவர் ஜெயிச்சு ஒன்றும் ஆட்சியெல்லாம் அமைக்க முடியாது. 26 விஜயோட ஆட்சி அமைப்பது நம்மலாம் அறவே சாத்தியமற்றது. ஆனால் திமுக வெற்றியை அவர் கூடிய வரைக்கும் தடுப்பார், அவங்களுக்கு நல்ல சவாலாக உருவெடுப்பார். இதை தான் நம்ம சொல்கிறோம். அந்த விஜயை பார்த்து திமுக ஏன் இவ்வளோ பயம்? இல்லை, எவ்வளோ என்னென்ன எப்படியெல்லாம் வருதுன்னா, கூட்டமே வரலை, வரட்டும் வராமல் போட்ட மாதிரி இல்லாமல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 3 நிமிஷம் தான் பேசினாங்க. அது எம்பியாக போகிறவங்களாம் அதை பற்றி பேசியிருக்காங்க. அதாங்க, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக போய் வச்சுட்ட நீ. வழக்கமாக நுங்கம்பாக்கத்தில் கொடுக்குற ஆர்ப்பாட்டத்தை இப்போ நிறுத்திட்டானுங்க. இப்போ சைதாப்பேட்டை அல்லது அங்கே சிவானந்த சாலை கூட்டம் வந்ததுன்னா விஜயால் வந்து இயல்பு வாழ்க்கை பாதிப்புன்னு இவ்வளோ பெருசாக போடுவேன். கூட்டம் வரலன்னா கூட்டம் வரலன்னுவேன். 30 நிமிஷம் பேசினான்னா பேசியே உயிரெடுக்கிறானுங்கடா அப்படின்னுவீங்க. 3 நிமிஷம் பேசினானா ஏன்டா 3 நிமிஷம் பேசுறேன்னுவீங்க. இந்த கூட்டம் வரல, ஆனால் இந்த தடுப்பு வேலிகள்லாம் உடச்சிட்டானுங்க. முன்னுக்கு பின் முரணா. மொத்தத்தில் திமுகவுக்கு விஜயை பார்த்து ஒரு மறுக்க முடியாத அச்சமும் கலக்கமும் கவலையும் இருப்பது உண்மை. திமுகவால் ஏவி விடப்படுகிற கூலிப்படையுடைய செயல்பாடுகளை வைத்தாலே இதை நாம் நன்கு புரிந்து கொள்ளலாம். காவல்துறை ஏற்படுத்தக்கூடிய இடர்பாடுகள் யார் ஆட்சியில் இருந்தாலும் அதான் நடக்கும். புதுசாக கட்சி யார் ஆரம்பித்தாலும் அது இயல்பு. அதை நம்ம குறை சொல்ல முடியாது காவல்துறையை மட்டும். ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில் திமுக 49 கட்சி ஆரம்பித்து 52 பொதுத் தேர்தலில் புறக்கணித்து 57, 62, 67 வரைக்கும் இந்த 18 ஆண்டுகள் திமுகவோட போராட்டங்களுக்கு காங்கிரஸ் கட்சியாலும் ஏகப்பட்ட நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டன. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தப்போ திமுகவால் கொடுக்கப்பட்ட இடர்பாடுகள் மிக மிக மோசமானவை. ஜெயலலிதா கருணாநிதி ஆட்சி காலத்தில் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி பாலிஷ் போட்டுக்கினாங்கன்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதனால் யார் புதுசாக கட்சி ஆரம்பித்தாலும் இது இயல்பானது தான். அது வந்து கூட்டத்தை மட்டும் வச்சு நீங்கள் எடை போட முடியாது, அவங்களுடைய செயல்பாடுகளை மட்டும்தான் எடை போடணும். ஒரு நாவல் மெத்தடாக பிரச்சனையை மக்கள் மன்றத்தில் இதுவரை யாருமே செய்யாத, அதுவும் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்றான காவல்துறை அத்துமீறல்கள் பற்றி பாதிக்கப்பட்ட கஸ்டோடியல் டெத்தில் இறந்து போனவருடைய குடும்பங்களை மேடையில் ஏற்றியது என்பது ஒரு புதிய முயற்சி. அவர் 3 நிமிஷம் பேசினார் என்பது சாலை சிறந்தது. ஏன்னா அந்த 3 நிமிஷத்தில் அவர் கரெக்டாக சொல்ல வேண்டியதை சொல்லிட்டார். விஜய் எழுப்பிய பிரச்சனைகளுக்கு தான் வந்து திமுக பதில் சொல்ல வேண்டுமே அல்லாமல் தனிப்பட்ட முறையில் விஜய் மீது கூலிப்படையை ஏவி விடுவது என்பது திமுகவின் அச்சத்தை, அவருடைய கவலையைத்தான் நான் அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். அதை தான் எடுத்து காட்டுது. நீங்கள் பிரச்சனைக்கு பதில் சொல்லுங்கள். அந்த கருத்துன்றது யார் சொன்னாலும் வெளியில் இருக்க தான் போகுது. ஒருத்தன் சொல்லாததால் மட்டும் ஒரு கருத்து வந்து இல்லாமல் போயிட போகிறது கிடையாது. அதனால தானே ஒரு கருத்துக்காக ஒருத்தனை தண்டிப்பது, வழக்கு போடுவது, சுட்டு கொள்றதுன்றதுலாம் அபத்தமானதுன்றது என்னென்னா அது இருக்க தான் போகுது. ஏதாவது ஒரு ரூபத்தில் அது வந்துக்கிட்டே தான் இருக்கும். யாராவது ஒருத்தன் அதை பேச தான் போகிறான். நீங்கள் அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். ஆட்சியாளர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். விஜய் யார், கூத்தாடி. அப்புறம் இன்னொன்று கேட்குறாங்க, நீ நடித்த சினிமாலெல்லாம் என்கவுண்டரை வச்சுட்டு இப்போ இதை விட ஒரு முட்டாள்தனமான ஒரு கேள்வி எதுவுமே இருக்க முடியாது. அப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கைக்கு நீங்கள் செய்கிற காரியங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா நான் கேட்குறேன். ஒரு சினிமாக்காரன் அவன் சினிமாவில் நடித்த கேரக்டர்ஸுக்கும் அவன் இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி தொடங்கும் போது பேசுகிறதுக்கும் நீங்கள் முடிச்சு போட்டு பேசுறதுன்றது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு
அந்த ஒரு பொறாமை, பயம், அறிவு நேர்மை இல்லாத வேலை தான் இப்படிலாம் நீங்கள் பேசுவீங்க. விஜய் ஆஸ் அன் ஆக்டரையும் விஜய் ஆஸ் அ பாலிட்டிஷியனையும் நீ எப்படி ஒப்பிட்டு பேசுவேன்? இது என்ன பேச்சு இது? நான் கேட்குறேன். பாலிட்டிஷியனாக வந்த பிறகு கஸ்டோடியல் டெத்தை பற்றி ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாருன்னா, நீ சினிமாவில் என்ன பண்ண? அப்போ இந்த அளவுகளை வச்சுனா எவனையுமே நீ எதுவுமே பேச முடியாது. நீ என்ன பண்ணன்னு கேட்டுக்கிட்டே போக வேண்டியதுதான். அந்த தகுதி, அந்த அளவுகள் யார்? உங்களை யாருமே கேள்வி கேட்க முடியாது. உங்களை கேள்வி கேட்குற எல்லாருக்கும் நீங்கள் வந்து ஒரு க்ரைட்டீரியா வைக்கிறீங்க. இவ்வளோ படிச்சிருக்கணும், ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கணும், திமுக கேள்வி கேட்கணும்னா ஆக்ஸ்போர்டில் படிச்சுட்டு வந்துருக்கணுமா? இல்லை நெஞ்சு கீழ்ச்சி காமிக்கணுமா உங்களுக்கு எல்லாரும்? விஜய் சினிமாவில் எப்படி நடித்தா இதை விட ஒரு அறிவு நேர்மை இல்லை. இது எதுலேருந்து வருது அதை பாருங்க. இது அறியாமைன்னு அறியாமை இல்லை, கவலை, பொறாமை, பயம். அவர் இவங்க ஓட்டை உடைக்கிறார். இவங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் அதான் உண்மை. தனிப்பட்ட முறையில் பேசும்போது 100% ஒத்துக்கிறாங்க, வெளியில் அதை காமிச்சிக்க மாட்டாங்க. அவர் எல்லார் ஓட்டையும் உடைக்கிறாரு, திமுக ஓட்டையும் உடைக்கிறார். அவர் இதெல்லாம் ஓட்டா மாறுமா மாறாதா அதெல்லாம் வேற விஷயம். ஓரளவாக அது மாறினா கூட இவங்களுக்கு ஆபத்துன்னு இவங்க நினைக்கிறாங்க. அறிவு நேர்மை இருந்ததுன்னா அவர் எழுப்பின கேள்விக்கு நீ பதில் சொல்லுன்ற. பர்சனல் விஜயை பற்றி நீ போவாத. அந்த அளவுகோல் வச்சுன்னா உன்னை எவனையும் விமர்சிக்க முடியாது. முதல்ல மோடியை எவ்வளோ விமர்சிக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? கேட்டமா அந்த தகுதியை இல்லை. ஏன்னா இன்றைக்கி நீ நல்ல காரியம் பண்ணுற, விமர்சிக்கிற, மதச்சார்பின்மைக்காக அரசியல் கட்சி நடத்துறீங்க, அந்த கொள்கையை பிடிக்கிறீங்க, அவ்வளோதான். அதோட நிறுத்திக்கணும். பேசுகிற கட்சியோட ஜாதகத்தை கையில் எடுத்திங்கன்னா எவனுமே தப்ப முடியாது. விஜய் எழுப்பின பிரச்சனை என்ன? கஸ்டோடியல் டெத் ஒரு சீரியஸ் இஷ்யூ. காவல்துறையை கட்டுப்படுத்துங்க, காவல்துறை சீர்திருத்தங்களை கொண்டு வாங்க. இதை அனுமதிக்காதீங்க. இனிமேல் இதை சரி பண்ணிட்டு போங்களேன். அதை விட்டுட்டு வந்து விஜயோட 3 தலைமுறையை நோண்டி கேள்வி கேட்குறதும், விஜயோட கடந்த கால செயல்பாடுகளை பற்றி பேசுகிறதும் எந்த விதத்தில்? இதை யார் செய்வான்னா விஜயால் கவலைப்பட்டிருப்பவர்கள், அச்சப்படுபவர்கள் தான் அதை செய்வாங்க. இல்லை, நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லும்போது வந்து இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறது தான், கஸ்டோடியல் டெத்துன்றது நடக்கிறது தான். 25வது லாக்அப் டெத்துக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து இவ்வளோ குரல் கொடுக்குறாரு. இதற்கு முன்னாடி நடந்தவங்களுக்குலாம், அதிமுக ஆட்சியில் நடந்ததுக்கெல்லாம் அவர் என்ன ஏன் கேள்வி கேட்க மாட்டார்? அதிமுக ஆட்சியில் கேள்வி கேட்கல, அதுக்கு முன்னால் காங்கிரஸ் ஆட்சியில் நடந்தது கேள்வி கேட்கல, அதுக்கு முன்னால் பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில் நடந்தது கேட்கல, பிரிட்டிஷ்காரன் ஆட்சிக்கு முன்னால் முகலாயர் பீரியடில் நடந்தது கேட்கல, உஷானார்கள் காலத்தில் கேட்கல, அசோகர் காலத்திலையும் கேட்கல. அப்போல்லாம் விஜய் எங்கே போயிருந்தாருன்னு திமுகவில் இருக்கவங்க கேட்டிருந்தாங்கன்னா அது நியாயமானது. ஏனோ திமுக நண்பர்கள் அதை விட்டு விட்டார்கள். குறைஞ்சபட்சம் அறிவு இருக்கவங்க இப்படி பேச மாட்டோம். இன்னொரு பக்கம் நீட்டுக்காக போன அதாங்க, எதெல்லாம் செய்யலைன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து கேட்பாங்க. இதுக்கு பதில் சொல்லிட்டாங்கன்னா பதில் சொல்ல மாட்டாங்க. அதுக்கு துப்பு கிடையாது பதில் சொல்றதுக்கு. உங்களை எங்கேயோ ஒரு டிஸ்டர்ப் பண்றாரு விஜய், வந்து உங்களை எங்கேயோ டிஸ்டர்ப் பண்றாரு. அதனால தான் கூலிப்படையை இப்படி ஏவி விட்டுருக்கீங்க. கூலிப்படையோட தாக்குதல் ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்குது? உங்களை எங்கேயோ ஒரு டிஸ்டர்ப் பண்றாரு. அவரோட சினிமா கேரக்டரை வச்சு கேள்வி கேட்குற அளவுக்கு அறிவு கொழுந்துகளாக இருக்கீங்கல்ல, பகுத்தறிவா? நவ் இஸ் அ பாலிட்டிஷியன். அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு பதில் சொல்லுங்க. அந்த கருத்துக்கு பதில் சொல்லிட்டு போயேன். விஜய்ன்ற தனிநபரை விட்டு XYZ அந்த கருத்து இருக்குல்ல, அதை யாரோ ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்க தான் போகிறாங்க. அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லை. தனி மனித தாக்குதல், கூலிப்படையை ஏவி விட்டு அடிக்கிறது, கடிக்கிறது, கொதறது, இதுதானே உங்கள் வேலை. இது எலெக்ஷனில் காட்டணும். எவ்வளோ நாள் பண்ண முடியும் சார்? இந்த ரொம்ப நாள் பண்ண முடியாதுங்க. இது பூமராங் ஆகும்னு அவங்களுக்கு தெரியும். எவ்வளோ இப்போ எடப்பாடியாக இருந்தாலும் சரி, விஜயா இருந்தாலும் சரி, சீமானாலும் சரி, தனி மனித தாக்குதல்கள் அவர்கள் செய்த இல்லைங்க. தனி மனித பதில் இல்லையே எனக்கு கார்த்தி. அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் இல்லை. அதான் கார்த்தி, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் தனி மனித தாக்குதல்களில் ஈடுபடுவது என்பது ஆளும் கட்சியின் பலவீனத்தை, அட்டர் வீக்னஸ். கீழே வந்து இந்த வடிவல் காமெடியில் வரும்ல, பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்றதான் இவங்க கதை. இன்றைக்கி திராவிட மாடல் ஆட்சியோட சினாப்சிஸ் பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்கு. அதனால தானே விமர்சனம் பண்ணுறவன எல்லாம் போய் அடிக்கிறீங்க. அவங்களை எவனுமே கேள்வி கேட்கக்கூடாதா? இன்றைக்கி மக்கள் வந்து எஸ்டாப்ளிஷ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கேட்கவும் தெரியல. அவங்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு இமேஜினேஷன் இல்லை, புத்தி இல்லை. புதுசாக வரக்கூடிய பிளேயர்ஸோ அல்லது சில தனிநபர்களோ மீடியாவில் சில செக்ஷன்ஸோ கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு ஏன் கோவம் வருது? அது மக்கள் மத்தியில் எடுப்படுது. ஆக்சுவல் பாலிடிக்ஸை பேச வேண்டிய எடப்பாடி எதையோ பேசி அவர் தலையில் யானை தலையில் மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி அவரும் ஒரு கட்சியும் மண்ணள்ளி போட்டுக்கிறாங்க. கோயில் விஷயத்தை எதுக்கு கையில் எடுக்கணும்? அறநிலையத்துறையில் கோயில் துட்டில் காலேஜ் கட்டலாமான்னா அது எப்படி ட்விஸ்ட் பண்ணாங்க? அது எடப்பாடி பேசுனது தப்பு, 100% தப்பு. தேவையில்லாத பிரச்சனை கையில் எடுத்து மாட்டிக்கிட்டாரு. அப்போ எதிர்கட்சிகளோட நம்பகத்தன்மை அதில் பாதாளத்தில் இருக்குது. பாமக அப்பாவும் பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாலிஷ் போட்டுக்கிறதுலே அது நேரம் சரியாக போச்சு. பிஜேபி அது எது சொன்னாலும் எடுப்படாது. அண்ணாமலை இருக்கும்போதாவது கட்சின்னு ஒன்று இருந்தது, இப்போ அது இருக்கானே தெரியல. நல்லதோ கெட்டதோ அண்ணாமலை இருக்கும்போது 4 பேர் அந்த கட்சி அண்ணாந்து பார்த்தா அத்திபூத்தா மாதிரி எப்போயாவது ஒரு நல்ல விஷயத்த அண்ணாமலை சொல்லுவார். இப்போ அதுவும் இல்லை, அவரும் போயிட்டார். இப்போ தனிநபர்கள் தான் இருக்காங்க. அந்த தனிநபர்கள் பேசும்போது அது மக்கள் அதை கவனிக்கிறாங்க. கோபம் வருது திமுகவுக்கு.
ஏன்னா மொத்தமாக தமிழ்நாடு உங்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டாங்களா? நான் கேட்குறேன், உங்களை யாருமே கேள்வி கேட்கக்கூடாதா? யார் கேள்வி கேட்டானா அவனுக்கு உண்டாக்கம் கற்பிக்கிறது, அவனை கழுவில் ஏற்றுறது, கூலிப்படையை ஏவி விட்டு கடிக்கிறது. ஆர்எஸ்எஸ் தான், நேரடியாக ஆர்எஸ்எஸ் தான், நேரடியாக ஆர்எஸ்எஸ். இதெல்லாம் எதிர்மறையாக போய் முடியுன்றதே உங்களுக்கு தெரியல. பாஜகவின் ஸ்கிரிப்ட், ஆர்எஸ்எஸ்காரர், பிஜேபியின் பி டீம், இந்த 3 வார்த்தை வந்து எத்தனை நாளைக்கு இந்த வண்டியை ஓட்டுவீங்க? உங்களை எவனுமே கேட்கக்கூடாதா? நான் கேள்வி உங்களை யார் கேள்வி கேட்டாலும் அவனுக்கு முத்திரை குத்துவீங்களா? என்ன தேனும் பால்மா ஓடுது. அவன் ஆர்எஸ்எஸ்ஸாகவே இருக்கட்டும், அவன் கேட்குற கேள்வி பதில் சொல்லிட்டு போயான், அதுக்கு துப்பு இல்லைல்ல. ஆர்எஸ்எஸ்ஸாகவே இருக்கட்டும், அவன் கேட்குறான்ல 4 கேள்வி, அதுக்கு பதில் சொல்ல. நீங்கள் ஒழுங்காக இருந்தீங்கன்னா எதுக்கு அது எடுபட போகுது? பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு உள்ளே குத்துது, எடுபடுது. அது மக்கள் நிமிந்து பார்க்குறாங்க. விஜயை ஓட்டு போடுறானா இல்லையா? அன்றைக்கி விஜய் பேசினா கேட்குறான், உண்மையிலே கேட்குறான். விஜய்க்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது, விஜய்க்கு ஒரு மக்கள் மத்தியில் அக்செப்டன்ஸ் இருக்குது. 20% வரைக்கும் ஓட்டு வரலான்றது உண்மை தான். ஜெயிக்க முடியாது, ஆட்சி மாற்றம்லாம் வர முடியாது. ஒரு சீட்டு கூட அவன் ஜெயிக்க முடியாமல் போகலாங்க அவங்க கட்சி. ஆனால் ஓட்டை உடைப்பாருங்க. அதில் சேதாரம் திமுக வெற்றி. அவர் திமுக வெற்றியை சிதைப்பார் அல்லது சவாலாக இருப்பார் நிச்சயமாக. அதில் மட்டும் சந்தேகம் வேணும். அவர் ஜெயிக்க முடியாது, அவரே தோற்று கூட போவார். அவர் கட்சி சைபராக கூட வரும். 234 அவங்க கட்சி சைபராக கூட வரும். விஜய் கூட தோற்கடிக்கப்படலாம். ஆனால் அவர் பிரிக்கக்கூடிய வாக்குகளால் திமுகவுக்கு சேதாரம் அதிகம். அதுதான் திமுக உங்களையும் என்னை விட ரொம்ப நல்லா தெரியும். 75 வருஷம் கட்சி நடத்துகிறவங்களுக்கு எனக்கு தெரியும்போது அவங்களுக்கு தெரியாதா? 75 வருஷம் கட்சி நடத்துகிறவங்களுக்கு இது கூட தெரியாது. அதுக்கு தான் தனி மனித தாக்குதல். அதுதான் தனி மனித தாக்குதல். தெரியுது அவன் எங்கேயோ டிஸ்டர்ப் பண்ணுறான்னு. ஆனால் இதெல்லாம் உங்களுக்கு புரியல. இப்படி நீங்கள் வந்து அடிக்க 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கேள்வி பதில் துக்ளக்கில் எழுதுவார். அப்போ ஜெயலலிதா மிக கடுமையாக திமுக விமர்சனம் செய்து கொண்டு வந்த நேரம். அப்போ அவர் சொல்லுவார், திமுகவின் எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும்னு. இப்படி தான் எம்ஜிஆரை வளர்த்தாங்க, இப்படி தான் ஜெயலலிதா வளர்த்தாங்க. கொஞ்சம் வளர்த்தாங்க வைகோவை. அப்புறம் நீங்கள் கவலைப்படாதீங்க, நானே என் கதையை முடிச்சுக்கிறேன், அவரே அவர் கதையை முடிச்சுக்கிட்டாரு. அது வேறு கதை. அதனால் இவங்க இதை பண்ணாங்கன்னா வளருவாங்க, ஓரளவு வளருவாங்க. விஜயகாந்துக்கு தான் நடந்தது. கடைசியில் அந்த விஜயகாந்த்கிட்ட போய் ஆதரவு கேட்டாங்க. விஜய் மீதான இந்த விமர்சனங்கள் வந்து தனி மனித தாக்குதலாக தான் நான் பார்க்குறேன். அது திமுகவோட அச்சத்தை தான் காட்டுது. அவர் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல அறிவு நேர்மை இல்லாதவர்கள் தான் தனிப்பட்ட தாக்குதல்லையும் நீ சினிமாவில் நடிக்கும்போது என்ன பண்ணுன்ற கேள்வியையும் எழுப்புவார்கள். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி கார்த்தி.